அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, உலுஹியாவினுடைய குர்பானி என்று சொல்லப்படக்கூடிய உலுஹியாவினுடைய சட்டங்களின் தொடர்ச்சியாக கரியை குர்பானி உலுஹியா அறுக்கப்பட்டு அதனுடைய மாமிசத்தை காஃபிர்களுக்கு கொடுக்கலாமா என்ற ஒரு சட்டம் ஷாஃபியாக்களிடத்திலும் அஹ்னாஃப்களிடத்திலும் சில வித்தியாசங்களோடு கூறப்படுகிறது. அஹ்னாஃப்களிடத்தில் கொடுக்கலாம் என்ற ஒரு சட்டத்தை சொல்கிறார்கள். ஷாஃபியாக்களை பொறுத்தவரையிலும் காஃபிர்களுக்கு கொடுக்கவே கூடாது, எந்த நிலையிலும் கொடுக்க கூடாது. காரணம், உலுஹியாவினுடைய கறி என்பது அல்லாஹுடைய விருந்து. அல்லாஹுடைய விருந்தை காஃபிர்கள் சாப்பிட முடியாது. அல்லாஹுடைய ரிசுக்கு வேறு, அல்லாஹுடைய விருந்து வேறு. அல்லாஹு கொடுக்கக்கூடிய ரிசுக்கை சாப்பிடவும் செய்யலாம், சாப்பிடாமலும் இருக்கலாம், நோன்பு வைக்கலாம். உதாரணத்துக்கு மற்ற நாட்களில் நோன்பு வைக்கலாம். இந்த உலுஹியாவுடைய கரியினுடைய நாட்களாகிய ஐயாமுத்து ஷரீக்குடைய நாளிலும் பெருநாளுடைய நாளிலும் நோன்பு வைப்பது ஹராம். அப்படி மீறி ஒருவர் நோன்பு வைத்தால் அவர் குற்றவாளியாக ஆகிறார். எனவே விருந்து என்று அல்லாஹ் விருந்துக்குரிய நாளை குறிப்பாக்கி அதை விருந்தாக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய ரிசுக்கு தானே எல்லாம் என்ற ஒரு கேள்வி வரும். அல்லாஹ்வுடைய ரிசுக்கு தான் என்றாலும் கூட ரிசுக் என்பதனுடைய அடிப்படை வேறு, விருந்து என்பதனுடைய அடிப்படை வேறு. காஃபிர்களுக்கு கொடுக்க கூடாது என்பதை ஜமல், அதாவது ஜமல் என்றால் தப்சீர் ஜமல் அல்ல, ஷாஃபியாக்களின் ஃபிக்ஹ் கிதாபில் உள்ள ஜமல், அதன் 5வது வால்யூம் 258வது பாகம். இவைகளெல்லாம் மஹலரத்துல் காதிரியாவில் இருக்கக்கூடிய ஜமலுடைய கிதாபனுடைய பக்கங்கள். புது கிதாபுகளிலோ அல்லது இதுபோல நெட்டுகளிலிருந்து எடுக்கப்படக்கூடியகளிலோ சில வித்தியாசங்கள் இருக்கலாம். ஃபலா யஜூஸு இத்ஆமுஹும் மினல் உலுஹிய்யத்தி முத்லகன். பொதுவாக, அதாவது ஏழையாக ஒரு காஃபிர் ஏழையாக இருக்கிறான் என்றாலும் அதை காஃபிர்களுக்கு கொடுக்க கூடாது. பணக்காரராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, பொதுவாக அவர்களுக்கு அதை சாப்பிடுவதற்கு வசதி செய்து கொடுப்பது ஜாயிஸ் அல்ல. எந்த அளவுக்கு என்றால், ஹத்தா லவித்தல் முலஹியன், ஒரு ஒலுஹியா கொடுத்த ஆளை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர் மதம் மாறிவிட்டால் இம்தன அக்லுஹு மினல் உலுஹியத்தி, ஒலுஹியாவிலிருந்து அவர் சாப்பிடுவது அவருக்கு விலக்கலாகிவிட்டது. ஓஜபத் தஸத்துக் பிஜமீஹா, அவைகள் அத்தனையையும் சதக்கா செய்வது வாஜிபாகிவிட்டது என்று சொல்வார்கள். எனவே இந்த அடிப்படையில் நாம் சிந்திக்கிற பொழுது, ஒலுஹியா கொடுத்தவனே மதம் மாறினால் அவனே சாப்பிடக்கூடாது, அவனுக்கு தடை என்று இருக்கிற பொழுது இதை யாராவது காபிர்களுக்கு கொடுக்கலாம், அதெல்லாம் கிதாபுகளில் இருந்தாலும் சரி என்ற வாதம் செய்வது சரியல்ல. இதனுடைய முழுமையான விளக்கத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். சரி, ஒலுஹியாவை நம்ம ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டோம், நம்ம ஒலுஹியா கொடுக்கல, நம்ம ஒரு ஆள், நம்ம ஒரு வீட்டுல இருந்து கறி நமக்கு வந்திருக்குது, அந்த கறியாவது காபிருக்கு கொடுக்கலாமா? அதுவும் கொடுக்க கூடாது. யாருக்காவது ஃபகீருக்கு கொடுக்கப்பட்டதனுடைய பகுதியில் இருந்தோ அல்லது ஹதியாவாக சதக்காவாக கொடுக்கப்பட்ட பகுதி, சதக்காவாக நமக்கு வந்திருக்குது, ஹதியாவாக அன்பளிப்பாக வந்திருக்குது, அதிலிருந்து எந்த ஒரு பகுதியையும் காஃபிருக்கு கொடுக்க கூடாது என்ற கருத்தை தான் இமாம் ஜமல் என்ற கிதாபில் அதே 5வது பாகம் 259வது பாகத்தில் சொல்லப்பட்டுள்ளது. சரி, கறி சமைச்சு வச்சிருக்கிறோம், சமைச்சு வச்சிருக்கக்கூடிய கறி அதை காஃபிர்களுக்கு விருந்தாக கொடுக்கலாமா? அதுவும் கூடாது. وَيُؤْخَذُ مِنْ ذَلِكَ أَنَّ الْفَقِيرَ وَالْمُهْدَى إِلَيْهِ لَا يُطْعِمُهَا مِنْهَا وَيُؤَجَّهُ مِنْهَا الْفَصْدُ مِنْهَا إِرْفَاقًا لِلْمُسْلِمِينَ. துஹ்ஃபாவுடைய 9வது வால்யூம் 363வது பாகத்தில் இருக்கிறது. அது சாப்பிட ஆக்கி வைக்கப்பட்டதிலிருந்தும் சாப்பிட கொடுக்க கூடாது என்ற கருத்து விளங்குகிறது. வலம் யஜுஸ்லஹும் தம்கீனு கைரிஹிம் மின்ஹா பிஅக்லிஹா, அதுக்கு அவனுக்கு சாப்பிடுவதற்கு வசதி செய்து கொடுக்க கூடாது என்ற கருத்தை தான் துஹ்ஃபாவிலும் சொல்லப்பட்டுள்ளது. இந்த கருத்தை அடிப்படையாக வைத்து நாம் குர்பானியினுடைய அந்த கறி அல்லாஹுடைய பொருளாக, அல்லாஹுடைய விருந்து பொருளாக இருப்பதினால் அதை யாருக்கும் கொடுக்க கூடாது, காஃபிர்களுக்கு கொடுக்க கூடாது என்பதுதான் கருத்து.
தொஹ்ஃபாவுனுடைய 9வது வால்யூமில் லா யஜூசுல் காஃபிரி அல் அக்லு மின்ஹா முத்தலக்கன், பொதுவாக 9வது வால்யூம் 363வது பகுதியில் பக்கத்தில் 9வது பாகம் 363வது பக்கத்தில் தொஹ்ஃபாவில் சொல்லப்பட்டுள்ளது வலா யஜூசுல் காஃபிரி, காஃபிருக்கு ஜாயிஸாகவே செய்யாத அல் அக்லு மின்ஹா, அதிலிருந்து சாப்பிடுவது முத்தலக்கன். முத்தலக்கனுக்கு என்ன பொருள்? அது தொஹ்ஃபாவுனுடைய ஓரக்குறிப்பிலே காணும். ஃபகீரன் அவ் கனியன் மந்தூபத்தன் அவ் வாஜிபத்தன், சுன்னத்தான கரியா இருந்தாலும் சரி, நதிர் செய்யப்பட்டு வாஜிபான கரியா இருந்தாலும் சரி, வாங்குவோன் பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி கூடாது. நிஹாயாவுனுடைய 8வது பாகம் 133வது பக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒலுஹியா கொடுத்தவன் அவன் மதன் மாறினால் அவனும் அதிலிருந்து சாப்பிடக்கூடாது. காஃபிர் எப்படி சாப்பிடுவது ஜாயிஸ் இல்லையோ அதே போன்றுதான் இது எடுக்கப்படுகிறது. இதே கருத்துதான், அதை யாருக்கும் கொடுக்க கூடாது. அல்லாஹுடைய லியாஃபத் என்று நிஹாயாவிலே சொல்கிறார்கள். லியாஃபத்துல்லாஹிலஹும், இது முஸ்லிம்களுக்குரிய லியாஃபத். ஃபலம் யஜுஸு லஹும் தம்கீனு கைரிஹிம் மின்ஹு, அதிலிருந்து எந்த ஒரு பகுதியையும் மற்றவர்களுக்கு நாம் அனுமதிக்க கூடாது என்ற கருத்தை தான் இதில் சொல்லுகிறார்கள். இருந்தாலும் ஷரஹுல் முஹத்தப் என்ற நவவி இமாமுடைய கிதாபில ஜாயிஸ் என்ற ஒரு கருத்து வருகிறதே. லாக்கின் ஃபில் மஜ்மூஇ அன்ன முக்ததல் மதுஹபி அல் ஜவாஸ் என்ற ஒரு கருத்து வருகிறது. இதை பார்த்துவிட்டு சிலர் சொல்வார்கள், நவவி இமாமுடைய கிதாபிலேயே வருகிறதே, கொடுக்கலாம் என்ற வாதத்தையும் வைப்பார்கள். இந்த வாதத்துக்கும் நாம் தெளிவான விளக்கத்தை வழங்கிக் கொள்ளலாம். நிஹாயாவினுடைய 8வது பாகம் 134வது பகுதியில் லாக்கின் ஃபில் மஜ்மூஇ அன்ன முக்ததல் மதுஹபி அல் ஜவாஸ் என்று இருக்கிறதே, அதனுடைய பொருள் என்ன? வஹுவ லஈஃபுன் கமா யுஅலமு மா யதி கரீபன் ஃபில் மஷாரிஹ். மஜ்மூல ஒரு கருத்து வருகிறது என்றால் அதனுடைய விளக்கத்தை சொல்ல வேண்டியவர்கள் முத்தஅஹிரீன்கள். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முத்தகத்திமீன்களில் கடிக்கப்படுபவர்களாக இருந்தால் எல்லா இமாம்களும் காஃபிர்களுக்கு கொடுக்க கூடாது என்று சொல்லி இருக்க, இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூடும் என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன? அதற்கு நிஹாயாவிலேயே நமக்கு விளக்கம் தருவார்கள். வமாஃபில் மஜ்மூஅன் இமாமி வகைரிஹி அன்னஹா காஸாஹாதா, அதனுடைய கருத்து வல்லாஹிரு அஹதம் மினல் கலாமில் அத்ரஇ அன்னஹு மகாலத்தன் வயுஃபர்ரகு பி அன்னல் மக்சூத மினல் லஹியதி முஜர்ரது ஸவாபி ஃபயக்ஃபி ஃபீஹி முஜர்ரதுல் இத்தாஇ அன்னஹு யஹ்சுலுஹு. இதனுடைய கருத்தை நாம் விளங்க வேண்டும். இதனுடைய கருத்தை இமாம் ரம்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை, இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கருத்து பொதுவாக சவாபு கிடைக்கும் என்ற நிலை இருந்தால் என்பதாக ஒரு இடத்திலும் விளக்கம் சொல்லிவிட்டு இன்னொரு இடத்தில் இதே கருத்தை விளக்கி வருகிற பொழுது சொல்வார்கள், இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹாஷியத்துல் புஜைரமி ஃபி ஹல்லி அல்ஃபால், புஜைரமியினுடைய ஹாஷியாவில் காணப்படும். இதில் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கருத்தினுடைய விளக்கம், லவில் தர்ரல் காஃபிரு வலம் யஜிது மா யதுஃபஉ லரூரத்தஹு இல்லா லஹமல் உலுஹியத்தி ஃபயம்பகி அன் யதுஃபஅலஹா மின்ஹு மா யதுஃபஉ. ஒரு காஃபிர் அவன் இறப்பினுடைய கடைசி கட்டத்தில் சாவ கிடக்கிறான், வேற உணவே இல்லை, இதையும் கொடுக்கலைன்னா அவன் இறந்து விடுவான், அவன் மீண்டும் வாழ்ந்து ஹிதாயத் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருப்பது என்ற காரணத்தினால் அதிலிருந்து ஒரு பகுதியை கொடுக்கலாம் என்றுதான் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள். வலவு கானத் தாஃபியு லஹு கனியன், அது கொடுக்கப்படக்கூடிய பணக்காரனா இருந்தாலும் சரி, இது முலுத்தருடைய மஸ்அலா என்று ஹாஷியத்துல் புஜைரமியினும் காணலாம். அதே போல ஹாஷியத்துல் பாஜூரி, புஜைரமியினுடைய 4வது பாகம் 294வது பக்கத்திலும், பாஜூரியில் 2வது பாகம் 336வது பக்கத்தில் ஃபல் ஹக்கு அன்னஹு லா யஜூஸு இத்ஆமு திம்மீன மினல் உலுஹிய்யத்தி முத்லகன் லா தஸதுகன் வலா இஹ்தாஅன் ஹத்தா லவ் அகதஹா ஃபுகராஉல் முஸ்லிமீன் ஸதகத்தன் வ அக்னியாஹும் ஹதியத்தன் ஹாருமா அலைஹிம் தஸதுக் பிஷைஇம் மிம்மா அகதுஹு அவு யஹ்தாஉன் ஷைஉம் மின்ஹு லி அஹ்லி திம்மதி வ கதாலிக இத்பஅஹு லஹும். அவர்களும் இதே கருத்தை நமக்கு சொல்வார்கள். யாருக்காவது ஹதியாவாக கொடுக்கப்பட்டாலோ அல்லது அவர்களுக்கு ஃபக்கீர்களுக்கு சதக்காவாக கொடுக்கப்பட்டாலோ அதிலிருந்து எந்த பகுதியையும் ஒரு காஃபிருக்கு கொடுக்க கூடாது. லிஅன்னஹா லியாஃபத்துல்லாஹி லில் முஸ்லிமீன்,
கமா காலஹு ஷேഖு ஷுப்ராமுலியி ஒஹுவல் முஅத்தமத். இதுதான் கருத்து என்ற கருத்தை நமக்கு சொல்வார்கள். நவவி இமாமனுடைய இந்த கருத்துக்கு இமாம் ரம்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பாஜூரி போன்ற நாதாக்கள் நமக்கு விளக்கம் தருவார்கள். அதே போன்று தொஃபாவிலும் விளக்கம் தருவார்கள். லரூரத் நிர்பந்தத்தினுடைய நிலைமைதானே தவிர ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய கருத்து இல்லை என்பதை நமக்கு விளக்கி தருகிறார்கள். அருமையான சகோதரர்களே, காஃபிர்கள் நம்ம வீட்டில் வேலை செய்ய வராங்களே, இவங்களுக்கு நம்ம கொடுக்கலைன்னா அவங்க கஷ்டப்படுவாங்க. வீட்டில் சில வீட்டுகளில் வேலைக்காரிகளாக இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் நாம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறதே, என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது. அப்பொழுது அதற்கு பதில் சொல்வார்கள், நமக்கு இதெல்லாம் இந்த காலத்தில் ரொம்ப ஈஸி. ஒரு கறி, நம்ம மாட்டுக்கறி அறுக்கிறோம்னா ஒரு 4 பொட்டில் நம்ம வீட்டுக்கு ஒரு 4 காஃபிர்கள் அவங்களோட நம்ம பழகிறோம், அவங்களுக்கு கொடுக்கணும்னு விருப்பப்பட்டால் இந்த உலகியாவுடைய கறியை தான் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறோமே தவிர அன்பளிப்பு என்பது கொடுக்கலாம், காஃபிர்களுக்கு கொடுக்கலாம் என்ற அடிப்படையில் நாம் அன்பளிப்பை வாங்கி அவர்களுக்கு கொடுப்பதில் எந்த விதமான தவறும் இல்லை. நாம் கடையிலேருந்து ஒரு 3 பொட்டலம் கறி ரெடியாக வாங்கி வச்சு இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சமயம் அதை எடுத்து கொடுத்தா அவர்களுக்கும் எந்த இடைஞ்சலும் இல்லை. நம்ம மதுஹபில் எந்த சட்டத்திற்கும் இடைஞ்சலும் வரப்போவதில்லை என்பது நமக்கு விளங்குகிறது. அருமையான சகோதரர்களே, சட்டங்களை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இனி உலகியாவுடைய இந்த கரியினுடைய விஷயம் ஷாஃபி மதுஹபில் இதுதான் சட்டம். இதுல நாம் நம்முடைய அறிவை பயன்படுத்தி இதெல்லாம் மத நல்லிணக்கத்துக்கு சரியல்ல என்ற கருத்தை எல்லாம் தயவு செய்து இதில் புகுத்த வேண்டாம். மத நல்லிணக்கத்தை நாம் நன்றாக விளங்கி வைத்து செயல்படுத்துகிறோம். உலகியத் என்பது ஒரு சட்டம், அது அல்லாஹ்வுடைய லியாஃபத். அந்த லியாஃபத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டாம் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது. அதை தெளிவுபடுத்தி இருக்கிறோம். காஃபிர்களுக்கு நாம் அன்பளிப்பு கொடுக்கலாம், அன்பளிப்பை கடையில் வாங்கி கொடுக்கலாம். இவ்வளவு வசதி நமக்கு வாய்ப்பு இருக்கிற பொழுது இல்ல நான் ஷாஃபி மதுஹபை பின்பற்றுவேன், என் தாண்டோண்டித்தனத்தின்படி நான் கொடுக்கத்தான் செய்வேன் என்று யாராவது கருத்து கொள்வார்கள் என்றால் அதற்கும் ஷாஃபி மதுஹபுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை ஷாஃபி மதுஹபை சார்ந்தவர்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். அருமையான சகோதரர்களே, இதுல உலுஹியா கரியில ஈரலை சாப்பிடுவது நல்லது, சுன்னத் என்பார்கள். அன்னஹு ஸல்லா கான அக்ரமின் கபிதில் உலுஹியா, உலுஹியாவினுடைய ஈரலை கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டதாக நமக்கு தெளிவு வருகிறது. எனவே இந்த அடிப்படையில் நாம் ஈரலை சாப்பிடுவது சுன்னத்து. அதுபோன்று ஹஜ்ஜி பெருநாளைக்கு ஒலுஹியாவினுடைய கறி எடுத்து அதனுடைய முதல் மாமிசமாக ஈரலை எடுத்து அதை வேக வச்சு முதல் கறியாக சாப்பிடுவது நல்ல செயல், முஸ்தஹப்பான செயல் என்று நாதாக்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். இனி அந்த கறியை ஏழைகள் வாங்கினால் அவர்கள் விற்கலாமா? வஅம்மல் ஃபுக்ராஉ ஃபயஜூஸு தம்லீகும் மின்ஹா வயதஸர்ரஃபூன ஃபீமா பில் பைஇ வகைரிஹி ஃபீமா மல்லகூஹு பில் பைஇ வகைரிஹி. ஏழைகள் அவர்கள் வாங்கிய பொருள் அது அவங்களுக்கு சொந்தமாக்கப்பட்டு விட்டது, அவங்க விற்கவும் செய்யலாம், எது வேண்டும் என்றாலும் செய்யலாம், அது அவர்களுக்கு உரிமையான விஷயம் என்பதையும் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். தோலை விற்கலாமா? தோலை இன்னைக்கு விற்கக்கூடிய ஒரு நிலைமை, தோலை தூக்கி கொடுக்கிறோம், அது மதரசாவுக்கு கொடுக்கலாமா என்பது அடுத்து ஒரு சட்டம் இருக்கிறது. தோலை விற்கக்கூடாது. மம் பைஅ ஜில்த உலுஹியத்தின், உலுஹியாவினுடைய தோலை யார் விட்டாரோ ஃபலா உலுஹியத லஹு, அவர்களுக்கு ஒலுஹியாவை இல்லை, ஒலுஹியாவுடைய சவாப் இல்லை என்ற கருத்து வருகிறது. எனவே தோலை விற்கக்கூடாது. தோலை சதக்கா என்ற முறையில் ஏழைகளுடைய கையில் கொடுக்க வேண்டும். ஏழைகள் அங்கு வாங்கி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கறியை வெட்டக்கூடியவன் அவன் விற்பது என்பது அவர்களுக்குரிய செயல், நாம் விற்க வேண்டாம் என்பதுதான் தெளிவான கருத்து. குர்பானியினுடைய பிராணியிலிருந்து பால், இப்போ பசுமாட்டை ஒரு ஆளு குர்பானி கொடுக்குறாங்க, பால் வருது, அந்த பாலை குடிக்கலாமா? வலஹு ஷுர்பு ஃபாதிலி லபனிஹான் வலதிஹாம அல் கராஹா, கராஹத்து, அது அப்படி குடிப்பது கராஹத்து என்று தொஹ்ஃபாவிலும் 9வது வால்யூமில் வருகிறது. வலஹு ஷுர்பு ஃபாதில் லபனிஹா அல் வாஜிபத்தி, வாஜிபான பிராணியினுடைய கப்பாலை கூட குடிக்கலாம், ஆனால் மக்ரூஹு குடிக்காமல் இருப்பது நல்லது. குட்டி இருக்குது, குட்டி குடிக்குதுன்னா குட்டிக்கே கொடுத்து விட வேண்டும். குட்டிக்கு குடிச்சு அது மேல் அதிகமா இருக்கிறது என்றால் சாப்பிடலாம், குடிக்கலாம். ஹனஃபி மதுஹபை பொறுத்தவரையிலும் யுக்ரஹுல் இன்திஃபா பிலிவானிஹா கபலஹு வமின்ஹும் மன் அஜாஸஹுமா லில் கனியி லிவுஜூபிஹா. சில ஆட்கள் இதே கருத்து தான் ஹனஃபி மதுஹபிலும் சொல்வார்கள், அதனுடைய ரத்துல வருகிறது, அதனுடைய பாலை நாம குடிக்கலாம், அதிகப்படியாக இருந்தால் குடிக்கலாம், அது நமக்கு தவறல்ல. பொதுவாக இந்த பால் அந்த மாதிரி லெவல்ல உள்ள மாடுகளை குர்பானி கொடுப்பது என்பது அதிகம் இல்லை. தோலை சதக்கா செய்ய வேண்டும். தொஹ்ஃபாவுனுடைய 9வது வால்யூம் 365வது பக்கத்தில் இருக்கிறது. நேர்ச்சையானால் கட்டாயமாக சதக்கா செய்ய வேண்டும். சுன்னத்தானால் சதக்காவும் செய்யலாம், தனக்கும் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம், விற்பதல்ல,
நமக்கு உபயோகப்படுத்தி அதை பழைய காலத்து மாதிரி அதை ஏதாவது இந்த தோல் சம்பந்தமான பொருட்களுக்கு பைண்டிங் செய்வது, இது மாதிரி தற்காலத்தில் ஏதாவது ஒரு பொருள் நமக்கு உபயோகப்படுத்தலாம், விற்பது நல்லது. ஆனால் வாஜிபான நதிர் செய்யப்பட்ட உதுகியாவாக இருந்தால் அந்த தோலை சதக்கா செய்வது கட்டாயம். ஆனால் சுன்னத்தாக இருந்தால் நாமும் உபயோகிக்கலாம். தோலை சதக்காவாக பெற்றவன் அவன் விற்கலாம், அவன் தானம் செய்யலாம், அவன் தனக்கு வைக்கலாம், எது வேண்டுமென்றாலும் செய்யலாம். இது தோலினுடைய சட்டங்கள். அருமையான சகோதரர்களே, இனி இதனுடைய தொடர்ச்சியான சட்டங்கள். ஒரு சிறிய பிராணிய ஒதுகியாவுக்கென்று நேர்ச்சியாக்கி வச்சிருக்கிறோம். ஒதுகியா வாக்கினால் அறுக்க வேண்டும்னா அந்த நேரத்தில் அறுப்பது வாஜிபாகிவிடும். சுன்னத்து என்று வைத்தால் சுன்னத்தை விட்ட நிலைதான் ஏற்படும். எனவே இதனுடைய சூழ்நிலைகளை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு ஒதுகியாவுடைய ஒரு பிராணிய நாம நேர்ச்சியாக்கியிருக்கிறோம், ஒதுகியால் அறுப்போம் என்றால் ஒதுகியாவில் அறுத்தாக வேண்டும். சுன்னத்தான ஒதுகியா நம்ம உடமையில கொடுக்கக்கூடிய ஹஜ்ஜுல் ஹஜ் மாசம் கொடுக்கக்கூடிய சுன்னத்தான ஒதுகியாவாக இருந்தால் அதை கொடுக்கவும் செய்யலாம். கொடுக்காமல் இருந்தால் சுன்னத் நமக்கு இல்லாமலாகுவதை தவிர மற்றபடி நாம இதை ஒதுகியாவுக்கு வாங்கி விட்டோமே, இப்பொழுது ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வந்துட்டது என்ற நிலை ஏற்பட்டால் அவர்களுக்கு அதனால் குற்றம் வராது. இனி காபிரிடத்துல அறுப்பதற்கு பொறுப்பேற்கிறோம். காஃபிர்ட்ட பொறுப்பு கொடுக்குறோம். இதை நீங்க அல்சா வச்சு ஒரு மாதினை கூப்பிட்டு யாரையும் கூப்பிட்டு அறுத்துருங்கோ, அறுத்துட்டு நீங்க இதை பொறுப்பாளியா நின்று கவனிச்சுக்கிடுங்க. காஃபிர் அறுப்பதல்ல. காஃபிர் அறுத்தால் அது கூடவே கூடாது என்று பொதுச்சட்டம் நமக்கு தெரியும். காஃபிர்ட்ட பொறுப்பு கொடுக்கிறோம். அப்படி பொறுப்பு கொடுக்கலாமா? ஒருத்தன் அறுப்பதற்கு அதனுடைய பொறுப்புகளுக்கு என்று காஃபிரை வக்கீலாக ஆக்கினால் அவன் பொறுப்பு கொடுக்கலாம். ஆனால் கொடுக்கக்கூடிய நேரத்திலேயே இவர் நிய்யத்தை முஸ்லிம் நிய்யத் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லது அறுக்கக்கூடிய நேரத்துல நீ எனக்கு போன் போடப்பா, நான் அந்த நேரத்துல நான் நிய்யத் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல நிய்யத் வைத்துக் கொள்ளலாம். கரியை பிரிப்பதற்குரிய பொறுப்பை அவரிடத்தில் கொடுக்கலாம் என்பது நமக்கு தெளிவான சட்டமாக இருக்கிறது. இது முடிந்த மட்டிலும் இதிலெல்லாம் காஃபிர்களை உட்படுத்தாமல் இருப்பது நல்ல செயல் என்பது நமக்கு விளங்கும். அருமையானவர்களே, இது போன்ற இந்த சட்டங்களை நாம் தெளிவுபடுத்தி நாம் அமல் செய்து வருவோம் என்றால் அல்லாஹ் நமக்கு நல்ல தௌஃபீகை தருவான். உதுஹியாவுடைய சட்டங்களை இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக பார்ப்போம். அல்லாஹ் தௌஃபீகையும் நல்லமர்களையும் நல்ல முறையிலே செயல்படுத்தக்கூடிய தௌஃபீகையும் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தையும் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.